ஹே காய்ஸ், வெல்கம் டு சித்திக் ஃப்ரேம்ஸ். இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிற வாழை படத்தோட விதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் மாரி செல்வராஜ். எஸ், வாழை. இந்த படத்தை நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாங்க. இது வரைக்கும் நம்ம மாரி செல்வராஜ் சார் பண்ண படங்களே இதுதான் அவரோட பெஸ்ட்டு படம் அப்படின்றத அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட போர் அடிக்கலைங்க. இன்ட்ரோ வரைக்கும் செம்ம ஃபன்னாக இருந்தது, செம்ம எமோஷனாக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சாங்ஸு, மியூசிக் எல்லாம் ஒரு பக்கா பேக்கேஜாக இருந்ததுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷ்னலுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷ்னல் தான். அதுவும் பக்காவாக பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். படத்தில் நடித்த ஆக்டர்ஸும் சரி, எல்லாருமே அவங்க பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு என்ன மாதிரி பிஜிஎம் போடணும், என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணுன்றத பக்காவாக பண்ணியிருந்தாருங்க. அது படத்துக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல படம் இந்த லெவலுக்கு வரும் அப்படின்னு. இதுக்கு முந்தைய படங்கள் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் பண்ண படங்களை சில ஆடியன்ஸ்க்கு சில இந்த படம் பிடிக்கும், சில பேருக்கு அந்த படம் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு 50-50 மைண்ட் செட்டில் தான் அவரோட படங்கள்லாம் இருந்துச்சு, பரியேறும் பெருமாள் தவிர்த்து. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆடியன்ஸுமே இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் படத்தை எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு சரியான படங்க. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்ச் தான், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கிளைமேக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் பண்ணும்.